எது வெற்றி அப்படின்னா என்னுடைய வெற்றியும் மஞ்சு அவர்களுடைய வெற்றியும் வேறு வேறு. என்னுடைய வெற்றியும் என் பிள்ளையினுடைய வெற்றியும் வேறு வேறு. உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பவருடைய வெற்றியும் வேறு வேறு. தொடர்ந்து 4 தேர்வுல ஃபெயிலா போற ஒரு மாணவனுக்கு 35 மதிப்பெண் எடுப்பதே வெற்றி. ஒரு மாணவனுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பது வெற்றி, ஒருத்தனுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பது வெற்றி, ஒருத்தனுக்கு 5 மார்க் எடுக்கிறது கூட வெற்றியா இருந்திருக்கும். ஏன்னா போன தேர்வுல அவன் 0 தான் வாங்கியிருப்பான். அப்போ இங்கு வெற்றி என்பது மாணவர்களுக்கு மாணவர்கள் வேறுபடுகிறது. அப்போ எது வெற்றி தெரியுமா? இங்கு யூ வெர்சஸ் நெக்ஸ்ட் பர்சன் என்பது வெற்றி கிடையாது. யூ வெர்சஸ் யூ என்பதுதான் இங்கு வெற்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய பாடம் என்பது நீ இன்னொருவனை தோற்கடிக்க வேண்டும் என்பது கிடையாது. நீ இன்றைய நீ நேற்றைய உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். அந்த பாடம் தான் பிள்ளைகளை வெற்றியை நோக்கி இழுத்து செல்லும். ஜெயகாந்தன் அழகாக சொல்லுவார், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மட்டும்தான் நம் வேலை, என்ன காய்க்க வேண்டும் என்பதை அந்த செடிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று. பிள்ளைகளுக்கு அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதுதான் நம் வேலை. தக்காளி செடி கிட்ட போயிட்டு வெண்டைக்காயை குடு குடு குடுனா வெண்டைக்காய் வராது. தக்காளி செடி தக்காளியை தான் காய்க்கும். செடிகளுக்கு தண்ணீரை ஊற்றுவோம், என்ன காய்க்க வேண்டும் என்பதை அந்த செடிகளே முடிவு செய்யும்.